குட்டி பிள்ளைகள் அமைதியா இருப்பீங்களா? பக்கத்துல பேசக்கூடாது. அமைதியா இருக்கீங்களா? ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாமா? நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா ஆரம்பிக்க முடியாது. எப்படி நீங்க பேசி முடிச்ச வரை ஆரம்பிக்கலாமா? சரி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை நேரத்திலே இந்த விடுமுறை வேதாக பள்ளி இறுதி நாள் நிகழ்வை காண வந்திருக்கிற அருமையான திருச்சபையின் மக்கள், இந்த கிராமத்தை சார்ந்த அருமையான பெற்றோர், உறவுகள், நண்பர்கள், உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த சிறப்பு நிகழ்வுக்காக நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சந்தோஷமான மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய ஆலயத்திலே திருச்சபையின் மக்களாக, எங்கள் கிராமத்தின் பிள்ளைகளாக, அருமையான பெற்றோர், உறவுகள், நண்பர்களாக இந்த மாலை நேரத்திலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி வருவதற்கு ஆண்டவர் தந்த பெரிய பாக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிற நல்ல தகப்பனே, எங்க பிள்ளைகள் இந்த கோடை விடுமுறை நாட்களிலே தங்களுடைய விடுமுறையை பயனுள்ள விதத்திலே செலவழிக்கும்படியாக இந்த VBS ஊழியத்தை தந்தீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. கடந்த 10 நாட்களும் எங்கள் பிள்ளைகள் ஆலயத்திலே வந்து வசனத்தை கற்றுக்கொள்ளவும், தங்களுடைய நேரங்களை உண்மையான முறையிலே செலவிடவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இறுதி நாள் நிகழ்வுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இங்கே ஆயத்தமா இருக்கிற அருமையான பிள்ளைகள், ஆசிரியர்கள், அந்த நிகழ்வை காணும்படியாக இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த நிகழ்விலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்வு ஆசீர்வாதமா இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெற்றோருக்கும் ஒரு மன நிறைவை, ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரும்படியா இந்த நிறைவை கர்த்தர் ஆசீர்வாத தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தடைகளை கர்த்தர் நீக்கி ஏற்ற சமயத்திலே ஆண்டவர் கூட்டி சேர்ப்பீராகப்பா. இந்த நாளுடைய நிகழ்வு முற்றிலுமாய் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி மட்டும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிற, நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற விடுமுறை வேதாகம பள்ளிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்மளுடைய ஆலயத்தில் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் விடுமுறை வேதாகம பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அது நிலைத்திருங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளிலும் நம்மத்தியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை, இந்த பள்ளி ஆசீர்வாதமாக நமக்கு அமைய நம்மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவும், நம்மை உற்சாகப்படுத்தவும் நம்மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதான அருள் திரு அருமையான ஐயா அவர்கள், ராபர்ட் ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களோடு கூட ஐயரம்மா வந்திருக்காங்க, அவர்களையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கிற திருச்சபை மக்கள் மற்றும் எங்களோடு கூட இந்த பகுதியிலே வாழக்கூடிய, வசியக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து மீதியான நேரத்தை அருமையான டீச்சர்ஸ் எடுத்துக்கிடுவாங்க.
இப்பொழுது நமது பிரைமரி மற்றும் பிகினர் மாணவர்களின் ஜெப பாடல். கருத்துடன் உம்மாலை செஞ்சிடவே சிறப்பாக பாடிய பிகினர் மற்றும் பிரைமரி மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக 2025 VBS கருத்து பாடல் பாட வருகிறார் நமது ஜூனியர் மாணவர்கள்.
பாடி மகிழ்வித்த ஜூனியர் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக மனன வசனம் சொல்ல வருகிறார் நமது பிகினர் மாணவர்கள். VBS கருத்து வசனம் நிலைத்திரு என்ற தலைப்பில் நாள் ஒன்று கருத்து வசனம் சொல்ல வருகிறார் பிகினர் மாணவர்கள். VBS 2025 கருத்து நிலைத்திரு. நாள் ஒன்று நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளே நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3:14 முன்பா. கருத்து வசனம். அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16 பின்பாகம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். சங்கீதம் 121 மனப்பாட வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 மனப்பாட வசனம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121 இதோ இஷ்டவேளை காக்கிறவர் உலகமும் இல்லை, தூங்கவரும் இல்லை. சங்கீதம் 121 கருத்து வசனம். உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119 சங்கீதம் 121 கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நீளவான துணையா இருக்கிறார். மனப்பாட வசனம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 121:2 கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பார், என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:8 பகலிலே வேலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்ன சேதப்பட்டது எதில். சங்கீதம் 121 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121 மனப்பாட வசனம். ஜாதிகள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போடுங்கள். சங்கீதம் 117:1 ஆவியின் கனிகள். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, விசுவாசம், நற்குணம், இச்சையடக்கம். மனப்பாட வசனம் சொன்ன மாணவர்களுக்கு அனைவரும் கரங்களை தட்டி மகிழ்விப்போம். இப்பொழுது நடனமாட வருகிறார் நமது பிகினர் மாணவர்கள். ஆஹாஹா ஓஹோஹோ நடனமாட வருகிறார் நமது பிகினர் மாணவர்கள். Thank you.
செட்டின் கீழ் வந்து அவளை அறிவாயோ? அவளைப் போல நீயும் நல்ல தீர்மானம் செய்வாயா? அனைவரும் கரங்களை தட்டி பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்து நமது விபிஎஸ் 4 வசனம் சொல்ல வருகிறார்கள் நமது பிரைமரி மாணவர்கள். நாள் 3 உண்மையில் நிலைத்திரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. நாள் 4 ஜெபத்தில் நிலைத்திடு. ஜெபத்தில் உறுதியாக தரித்திரு. ரோமன் 12:12 பின்பாகம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. சொல்லமா? ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருகினார். பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சங்கீதம் 46:3. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தின் உன்னதமானவர் வாசமண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷமிக்கும். சங்கீதம் 46:4. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சங்கீதம் 46:6. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. பூமியிலே பால் கடுப்புகள் நடக்கிற கர்த்தரோட செயல்களே வந்து பாருங்கள். சங்கீதம் 46:8. அவர் பூமியின் கடைமுறை மட்டும் பல யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். இரங்களை நெருப்பால் சுட்டரிக்கிறார். சங்கீதம் 46:9. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதியிலே உயர்ந்திருங்கள், பூமியிலே உயர்ந்திருங்கள். சங்கீதம் 46:10. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:11. பிரியமானவர்களே, ஒருவனில் ஒருவன்
அன்பு கதவும் எனது அன்பை தேவனால் உண்டாகிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4:7. அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாக இருக்கிறார். 1 யோவான் 4:8. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள தேவனும் நம்மோடு இல்ல அன்பில்லாதவன் தேவனை மனப்பாடம் சொன்ன மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக கருத்து நடனம் ஆட வருகிறார்கள் நமது பிரைமரி பாய்ஸ். வேண்டும் 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 இயேசுவே வேண்டும் நடனம் ஆட வருகிறார்கள் நமது பிரைமரி மாணவர்கள். நடனமாடிய மாணவர்களுக்கு அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பிரைமரி கேர்ள்ஸ் தந்தானே தந்தானே. check.
மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நாள் வசனம் சொல்ல வருகிறார்கள் நமது ஜூனியர் கேர்ள்ஸ். கருத்து நிலைத்திரு. கருத்து வசனம். நீ கட்சி நிச்சயத்தை கொண்டவைகளை நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முன்பாகம். நாள் ஒன்று உண்மை அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகம். டே 2 தீர்மானத்தின் நிலைத்திரு. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119 106. டே 3 உண்மையில் நிலைத்திரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையில் நடக்கிறவனா அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். டே 4 ஜபத்தில் நிலைத்திரு. ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பாகம். டே 5 பரிசுத்தத்தில் நிலைத்திரு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விசுவாசத்தில் 4:6 விசுவாசத்தில் நிலைத்திரு. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முன்பாகம். 4:7 அழைப்பில் நிலைத்திரு. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 4:8 சாட்சியில் நிலைத்திரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 4:9 நம்பிக்கையில் நிலைத்திரு. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 4:10 முடிவு வரை நிலைத்திரு. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 32ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:6-7 இதற்காக பக்தியுள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து மறைவிடமாய் இருக்கீர். சங்கீதம் 32 அதிகாரம் 8-9 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினால் வாய் கட்டப்பட்டலோடைய உன்கிட்ட பேசாத புத்தியுள்ள குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 10-11 வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கின்றவனுக்கே கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற பெண்களம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். 1
கொந்திய 1 கொந்திய 13:2. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தால் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அடுத்தபடியாக பாய்ஸ் மனப்பாட வசனம் சொல்ல வருகிறார் நமது ஜூனியர் பாய்ஸ். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. நாள் 6. விசுவாசத்தில் நிலைத்திரு, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். 1 கொரிந்தியர் 16:13 முன்பாகம். You are my hiding place, you shall preserve me from trouble. You shall surround me with songs of deliverance. I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eyes. Psalms 32:7-8. நாம் அடைத்திட்டு மட்டும் நித்தம் என் கருதுதனாலே என் எலும்புகள் உலர்ந்து போச்சு. இரவும் பகலும் என்மேல் உன்னுடைய கை பாரமாக இருந்தால் என் சாரம் உஷ்ணக்கால் வறட்சி போல் வறண்டு கிடக்கிறது. சங்கீதம் 32:3-4. நாள் 7. அழைப்பிலே நிலைத்திடு, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7:20. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1-2. சிறப்பாக மனப்பாட வசனம் செய்த நமது ஜூனியர் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நடனமாட வருகிறார்கள் நமது ஜூனியர் பாய்ஸ். நிலைத்திரு நிலைத்திரு நண்பா. Bye.
அடுத்தபடியாக இல்ல இல்ல நிரந்தரம் இல்ல என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நமது ஜூனியர் கேர்ள்ஸ். வாழ்த்தும்படி கரங்களை தட்டி மகிழ்விப்போம். அடுத்தபடியாக சாட்சியில் நிலைத்திரு என்ற தலைப்பில் கருத்து வசனம் சொல்ல வருகிறார்கள் நமது இன்டர் மாணவர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரசிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:5. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்த பசுத்தவான்களோடு ஒரே நகரத்திலும் தேவனுடைய வீட்டருமாய் இருந்து அப்போஸ்தல நியாயாதிபதிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டார்களா இருக்கிறீர்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். எபேசியர் 2:19-20. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் முறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:1. என் நாமத்தினால் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்து இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22. கிருபையிலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருந்த இது உங்களால் உண்டானது அல்ல. எபேசியர் 2:8. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. நாம் ஆரம்பத்திலே கொண்ட முடிவு பரியந்தம் பற்றிய கொண்டு இருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளாய் இருப்போம். எபிரேயர் 3:14. But because of his great love, O God, who is rich in mercy, made us alive though when we were dead in transgressions. It is because of him that we have been saved. 2 Ephesians 4:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஏறு, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:15-16.
அனைவரும் கரங்களை தட்டி மாணவர்களை வாழ்த்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நடனமாட வருகிறார்கள் நமது இன்டர் கேர்ள்ஸ். சிறு பிள்ளையே நீ சாட்சியாய் வாழ்ந்திரு. அனைவருக்கும் சாட்சி என்ற வசனத்தின் மூலமாய் நமக்கு எடுத்துரைக்க வருகிறார்கள். அதற்காகவே உன்னை தேவன் அழைக்கிறார். மற்றவர்கள் முன்பாக சாட்சியம் வாழ்ந்திடு. மற்றவர்கள் முன்பாக சாட்சியம் வாழ்ந்திடு. நல்ல செய்திதான் அது நாகமானுக்கு. அடிமை பெண்ணல்லோ அதை அறிந்து அறிவித்தாய். நீயும் அவளை போல் நல்ல சாட்சியை வாழ்ந்திடு. நீயும் அவளை போல் நல்ல சாட்சியை வாழ்ந்திடு. மாணவர்களை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் சீசர்கள் தங்களுடைய மீன்களை பிடித்து சாட்சியாய் நிற்பதை நமது இன்டர் பாய்ஸ் நடனத்துடன் கண்டுகளிக்க வருகிறார்கள். கரங்களை தட்டுவோம். அடுத்தபடியாக இன்டர் கேர்ள்ஸ் கானகத்து காட்டுக்குள்ள நோவா தன்னுடைய பேழையின் மூலமாய் காப்பாற்றப்பட்டதை நடனத்துடன் ஆட வருகிறார்கள் நமது இன்டர் கேர்ள்ஸ். நான்
அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இப்பொழுது நமது ஐயா அவர்கள் சிறப்புரைக்கு ஆயத்தமாகும்படி கேட்டோம். இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற எங்களை நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிறப்பான நாளிலும் சற்று நேரம் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுங்கப்பா. இந்த நாளிலே இந்த ஆலயத்துக்குள்ளாக நாங்கள் வந்தது நல்லது என்று கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே வந்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க. எங்க சிந்தனைகளை கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. நீர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை நேரத்திலே VBS பிள்ளைகளுடைய இந்த இறுதி நாள் நிகழ்விலே கடந்து வந்திருக்கிற அருமையான பெற்றோர்கள், உறவுகள், நண்பர்கள், உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தலையும் நான் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டிலே நிலைத்திரு என்கிற தலையங்கத்தின் அடிப்படையிலே 10 நாட்கள் பிள்ளைகள் வசனங்கள், கதைகள், குறுநாடகங்கள், செய்கை பாடல்கள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இந்த நாட்களை அவர்கள் செலவிட்டதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிள்ளைகள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருக்க நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கேரள மாநிலத்திலே திருவனந்தபுரம் பகுதியிலே ஒரு குடும்பம் வசித்து வந்தது. கணவன், மனைவி, 2 பெண் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் வசித்து வந்தார்கள். அந்த கணவன் பாருங்க, ஒரு மரம், கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிள்ளைகள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக நம்முடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கேரள மாநிலத்திலே திருவனந்தபுரம் பகுதியிலே ஒரு குடும்பம் வசித்து வந்தது. கணவன், மனைவி, 2 பெண் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் வசித்து வந்தார்கள். அந்த கணவன் ஒரு மரம் அறுக்கிற ஒரு இடத்திலே அவர்கள் பணி செய்து வந்திருந்தார்கள். நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைத்தது. ஆனால் அந்த கணவனுக்கு குடிப்பழக்கம் இருந்தது. குடிப்பழக்கம் இருந்ததினாலே அந்த குடும்பத்திற்கு அந்த கணவனாலே சரியான நன்மைகள் கிடைக்க முடியாமல் இருந்தது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்து வீட்டுக்கு வருகிற போது அவர் மதுபானம் அருந்தி வருகிறதுனாலே தன்னுடைய மனைவியை அடித்து துன்புறுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தார். அருமையானவர்களே, ஏழை குடும்பமாக இவர்கள் மாறிவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் இருந்த வீட்டிலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினாலே அவர்கள் ஒரு குடிசையிலே வாழ ஆரம்பித்தார்கள். அந்த குடும்பத்தினுடைய மற்ற குடும்பங்களை பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்புகளை பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்ல வசதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் அந்த குடும்ப தலைவனுடைய தவறான பழக்கத்தினாலே
இவர்கள் ஒவ்வொரு நாளும் தரித்திரராய் மாறிக்கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்கன்னா குடிசை வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் மறுபடியுமாக அதைவிட மிக மோசமான ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, 4 கம்பு நாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு அந்த 2 பெண் பிள்ளைகளும் அந்த கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தாங்க. அதை பார்க்கிற போது பார்க்கிறவருடைய உள்ளமெல்லாம் உடைந்து போயிற்று. ஏனென்றால் எவ்வளோ வசதியாக வாழ வேண்டிய குடும்பம் இப்பொழுது அந்த குடும்ப தலைவனுடைய தவறான பழக்கத்தினாலே அவங்க என்ன செய்தாங்க, இப்பொழுது பாருங்க ஓரம் கட்டப்பட்ட நிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த வீட்டுக்கு பாருங்க இந்த வேதத்தை அறிவிக்கிற ஒரு தேவ மனிதன் கடந்து சென்றார். அந்த மனிதன் கடந்து சென்று அந்த வீட்டிலே பாருங்க, நீங்க ஏசப்பாவிட்ட நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை மாறும் என்று சொல்லி பாருங்க அந்த குடும்பத்திலே அந்த மனைவியின் இடத்திலே அவர்கள் சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள். இப்போ இந்த மனைவியும் இந்த பிள்ளைகளும் ஏசப்பா மேல நம்பிக்கை வைத்து என்ன செய்தாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்ததுடைய விளைவு என்ன தெரியுமா, ஒரு சில மாதங்களுக்குள்ளாக இந்த கணவன் அந்த குடி பழக்கத்தை மறந்து விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா தரித்திரமாக பாருங்க வறுமையிலே இவருடைய வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருந்த ஒரு சூழலிலே இந்த கணவன் அந்த குடி பழக்கத்தை நிறுத்திவிட்டு இப்போ வேலை செய்கிற அந்த பணத்தை குடும்பத்துக்காக அவர்கள் செலவழிக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் குடிப்பழக்கத்தை நிறுத்தினது மட்டுமல்ல, அவரும் இயேசுவை ஆராதிக்க ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு தரித்திரமாக பாருங்க மற்றவர்களாலே ஓரம் கட்டப்பட்ட நிலைமையிலே இவர்கள் வறுமையிலே வாழ்ந்தார்களோ, இவங்க இந்த குடும்பம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பித்தது. சமீபத்திலே அந்த 2 பெண் பிள்ளைகளிலே ஒரு பிள்ளைக்கு திருமணம் நடைபெற்றது. பார்த்தீங்கன்னா அந்த 2 பிள்ளைகளும் படித்து தலை சிறந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு வீடு இல்லாதபடிக்கு ஒரு பெரிய ஒரு மாளிகையாக அந்த கணவன் மனைவி அந்த 2 பிள்ளைகளும் வாழ்ந்து வராங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே வசனம் சொன்னாங்க, செய்கை பாடல் பாடினாங்க. தலைப்பு என்ன தெரியுமா? தலைப்பு என்ன? நிலைத்திரு. நிலைத்திருன்னா என்ன அர்த்தம்? நிலைத்திருன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. நிலைத்திருன்னா என்ன அர்த்தம்? கேட்கல. நிலைத்திருன்னா என்ன அர்த்தம்? கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் குடும்ப வாழ்விலே நிலைத்திருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 2 பேருமே சேர்ந்து வாழ்றாங்க. அவங்கள என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியாது அந்த உறவு. அதுதான் நீங்க நிலைத்திருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்க ஒரு வேலையில நிலைத்திருக்காங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறது வரைக்கும் அந்த வேலை தான் என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. அப்படிதானே? அதே போல தான் உங்க வாழ்க்கையில நீங்க யாரோடு நிலைத்திருக்கிறீங்களோ அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் கிளை இருக்குது. அந்த கிளை நான் மரத்தில் நிலைத்திருக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆயிரும் சொல்லுங்க? அது காய்க்குமா? ஏன் காய்க்காது? அந்த கிளை மரத்தோட சேர்ந்திருந்தா மட்டும்தான் என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நாம் பலன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கவனிங்க, திராட்சை செடி பார்த்துருக்கீங்களா? திராட்சை செடி பார்த்துருக்கீங்களா? அது எப்படி படர்ந்து வருமா இல்லைன்னா மரமாக வருமா? மரமாக வருமா? படர்ந்து வரும். அப்படிதானா? நிறைய அது என்ன செய்வாங்க, அதுக்கு பந்தலெல்லாம் போட்டு என்ன செய்திருப்பாங்க,
அதை படர வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரே செடி தான் இருக்குது, அதில் நிறைய என்ன வரும், கிளைகள் வரும், கொடி நிறைய என்ன செய்யும், படர்ந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் வந்து காய் வரும், திராட்சை பழங்கள் வர வேண்டுமானால் அது என்ன செய்யணும், செடியோடு என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். சேர்ந்திருந்தால் மட்டும்தான் அதில் என்ன வரும், அந்த திராட்சை செடியில், திராட்சை கொடியில் என்ன வரும், பழம் வரும். அப்படித்தானே? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஒருவேளை பலன் வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நிறைய கடினமான சூழல் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்கள் வீட்டில் நான் சொன்னதை போல உங்கள் கணவர் ஒருவேளை குடிப்பழக்கத்தை அடிமையாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வறுமையில் இருக்கலாம், நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வேத வசனம், இந்த பைபிள் வசனம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு வர வேண்டும். ஒருவேளை உங்கள் குடும்ப சமாதானம் வேணும், கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை வேணும், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் இணைந்திருக்கணும். யாரோட இணைந்திருக்கணும் தெரியுமா? இயேசுவோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் என்றைக்கு இயேசுவோடு கூட இணைந்திருந்து அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அவரோடு கூட நிலைத்திருக்கிறீங்களோ, அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும், சமாதானம் வரும். நீங்கள் இன்றைக்கி சமாதானத்தை தேடி போயிட்டே இருக்கிறீங்கல்ல, எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும். ஒருவேளை சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய காணிக்கை கொடுத்தா எங்கள் வீட்டில் சமாதானம் வந்துடும், இல்லைன்னா நான் இந்தந்த காரியங்களை செய்தால் எனக்கு வாழ்க்கையில் சமாதானம் வரும் நினைக்கிறீங்கல்ல. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் எந்த காணிக்கையும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் இயேசுவே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும், நான் உங்களோடு நிலைத்திருக்க விரும்புகிறேன்னு சொல்லி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும். இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பிரயாசப்படுறோம், நிறைய காரியங்களை செய்து பார்க்குறோம். ஒருவேளை இப்படி செய்தால் என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா, இப்படி செய்தால் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வந்துடாதா, இல்லைன்னா இப்படி செய்தால் ஒருவேளை நாங்கள் சம்பாதிக்கிற காசு எங்கள் வீட்டில் நிலைச்சிருக்குமே அப்படின்னு நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம். ஆனால் முடியல. சம்பாதிக்கிற காசு எல்லாமே வர கடன்காரனை கொடுக்குறோம், வட்டிக்காரனை கொடுக்குறோம், இல்லைன்னா நம்ம வீட்டில் நிற்க மாட்டேங்குது. ஆனால் ஏசப்பா ஒரு வசனம் சொல்கிறாங்க, ஏசப்பாவில் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரை அல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, என்ன தெரியுமா, இயேசுவே நாங்கள் உங்களை என்ன செய்வோம், நிலைத்திருப்போம். நான் சொன்ன அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் பாருங்கள், வேத வசனம் உள்ளே போய் அந்த வீட்டில் அவங்க அந்த வசனத்தை உறுதியை பிடிச்சி அந்த இயேசுவை அவங்க என்றைக்கு அவங்க ஆராதிக்க ஆரம்பித்தாங்களோ அவங்க வீட்டில் இருந்த வறுமை மாறுச்சு, கணவருடைய குடிப்பழக்கம் மாறுச்சு, அது மட்டுமல்ல அவங்க தரித்திரம் மாறுச்சு. பாருங்க, எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இவர்களை ஓரம் கட்டி வச்சிருந்தாங்களோ அதே குடும்பத்தின் மத்தியிலே இயேசுப்பா அவங்கள பெரிய ஒரு நிலைக்கு உயர்த்தினாங்க. இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல வந்துக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு காரியம், அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, நாம் இயேசுவில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஒருவேளை ஒரு வேதனை வருதா, ஒரு சோதனை வருதா, நீங்கள் என்ன செய்யணும், ஏசப்பா நீங்கள் இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நாங்கள் உங்களை நம்புகிறோம், ஏசப்பா நாங்கள் உங்களை நம்புகிறோம், என் வேலையில் ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் உங்களை நம்புகிறேன், ஏன்னா இந்த பிரச்சனையை மாற்ற உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் இயேசுவை பிடிச்சுக்கொள்ளுங்க. எப்படி திராட்சை செடியில் அந்த கொடி இணைந்திருக்கிறோம், அதே போல் ஏசப்பாவை நீங்கள் நம்பி பிடிச்சிட்டிங்கன்னா அந்த திராட்சை செடியில் இருக்கிற கொடி அந்த திராட்சை பழத்தை தருகிறதே போல் உங்கள் வாழ்க்கையில் அந்த பழங்களை போன்ற ஆசீர்வாதத்தை ஏசப்பா தருவாங்க. ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, பலவீனங்களை, வேதனையான சூழலை ஏசப்பாட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சொல்லுங்கள், நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவீங்க, எனக்கு சமாதானத்தை தருவீங்க, என் கடன் பிரச்சனையை மாற்றுவீங்க, என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவீங்க அப்படின்னு நீங்கள் நம்பி
ஏசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அவரே நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க, விட்டுறாதீங்க. நீங்கள் எந்த சூழலில் இருந்து கூப்பிட்டாலும், எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் சரி தான். நீங்கள் இருக்கிற உங்கள் வீட்டில் இருந்து, உங்கள் ரூமில் இருந்து, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து, ஒருவேளை நீங்கள் பைக்கில் தான் போயிட்டு இருப்பீங்க, அந்த இடத்துல இருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் அவரை பிடிச்சிட்டிங்கன்னா போதும், அந்த இடத்துல ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆகவே இந்த நாள் தலையங்கத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்? நிலைத்திருப்போம். எப்படி கொடியானது செடியிலே நிலைத்திருக்கிறதை போல நாம் என்ன செய்வோம்? ஏசப்பாவை பிடிச்சிக்கிடுவோம். இன்றைக்கு சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் என் கூட வாங்க, என் வாழ்க்கையில் எல்லா சூழல் நீங்கள் இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகள் அவர் அறிவார். நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிற என்ன சூழல் வந்திருக்கீங்க ஆண்டவர் தெரியும், ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய இருதயத்தில் இப்போ நீங்கள் சிந்திக்கிறீங்க இல்லை, உங்கள் இருதயத்தில் என்ன சிந்திக்கிறீங்க அது ஏசப்பாவுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், ஏசப்பா இந்த காரியத்தை மாற்றித்தாங்க, எனக்கு என் கணவனுடைய அந்த குடி பழக்கத்தை மாற்றித்தாங்க, என் வாலிய பிள்ளையினுடைய தவறான பழக்கத்தை மாற்றித்தாங்கன்னு சொல்லி நம்பி அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எந்த பிரச்சனையோ போராட்டங்களோ பாவமோ எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு சமாதானம் தருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பாவை நம்புவோம், ஏசப்பாவில் நிலைத்திருப்போம். பிரச்சனை வரும்போது இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நம்புங்க. அதனால அந்த ஏசப்பா தான் சொல்கிறாரு, என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் நம்முடைய ஆண்டவர், அவரால் தான் எல்லாம் முடியும். ஆகவே அவர் நம்புவோம், அவரை பிடிச்சுக்கொள்வோம், அவர் விட்டுறாதீங்க. வெட்டப்பட்ட கொடியை போல அல்ல, சேர்ந்திருக்கிற கொடியை போல செடியாகிய ஏசப்பாவுக்குள்ள நிலைத்திருப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது நிறைவு நடனமாக கோலாட்டம் ஆட வருகிறார்கள் எமது பிகினர் மாணவர்கள். காக்கும்போது கலங்கி போகாதே, கர்த்தரேசு உன்னோடுண்டு மறந்து போகாதே. அழைத்தவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியம் செய்வார். அழைத்தவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியம் செய்வார். தந்தானே தந்தானே தந்தன தானானே, தந்தன 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 தானானே, தந்தானே தந்தானே தந்தன தானானே, தந்தன 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 தானானே.
தந்தானே தந்தன தானானே தந்தன 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 தானானே தந்தானே தந்தானே தந்தன தானானே தந்தன 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 தானானே. கரங்களை தட்டி குழந்தைகளை மகிழ்விக்கும்படியாக கேட்டுக்கிறோம். அடுத்தபடியாக டீச்சர்ஸ் சாங்.
இப்பொழுது பரிசு வழங்க இருப்பதால் அனைத்து டீச்சர்ஸ்களும் தங்களது மாணவர்களை வரிசையாக அழைத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நமக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த பரிசு பொருட்களை அருமையான ராபர்ட் ஐயா அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றவுடன் ஐக்கிய உணவு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த ஐக்கிய உணவில் அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், அழைக்கிறோம். இப்பொழுது பிகினர் மாணவர்கள் என் ஆன்சன், எஸ் இசானி, ஆட்லர் மேத்யூ, ஏ ஆட்லர் மேத்யூ, கே எம் வெற்றி செல்வன், சுதிக்ஷா, எம் சுதிக்ஷா, சனா ஆப்ரா, டி சனா ஆப்ரா, லோக்சனா, நிதர்சனா, சாரா, எம் எஸ் சாரா, ரசிகா, எம் ரசிகா, இஸ்ரேல் சாம், ஐடா ஜெராஃபின், ரிவிகா, ஜே ரிவிகா, ஏ அஸ்வின், ஜே சாம் கிருபா, எம் கமலி, எம் சுதர்சனா, கே அனாமிகா, பாலமுருகன், எஸ் மகிதேவ், டி ஜெசிகா மெர்ஸ்லி, எம் எஸ் தர்சிகா,
எம் இசாந்த், எம் இசாந்த். ஆர் ஜோவினா, ஆர் ஜியானா, ஜே ஜெனிசா, கிருஷிதாஸ்ரீ, ஆர் முகில் பூவிகா, வெளியில இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ஒரு அறிவிப்பு. தயவு செய்து நீங்க உங்க பிள்ளைங்களை நீங்க தயவு செய்து கொஞ்சம் சரியா உள்ள அனுப்பி வைங்க. டீச்சர்ஸ், ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு உங்களுடைய உங்க பிள்ளைங்க பேர் உங்களுக்கு தான் தெரியும். தயவு செய்து உங்க பிள்ளைங்களை கொஞ்சம் உள்ள அனுப்பி வைங்க. நீங்களும் கூட வாங்க. டீச்சர்ஸும் தயவு செய்து நீங்க உங்க பிள்ளைங்க கூட வர உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். டீச்சர்ஸ் தயவு செய்து உங்க பிள்ளைங்க கூட வாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் உங்க பிள்ளைங்களுடைய பேர் தெரியும், இல்லைன்னா சர்டிபிகேட் மிஸ் ஆயிரும். அடுத்தபடியாக பிரைமரி மாணவர்கள் ஸ்ரீமதி மிக்சல் தபிதா, தன்யா, தன்சிதா, அனுஷ்யா, நித்யஸ்ரீ, ஆரோன் சாமியத்தி, நிசாந்த், ஆண்ட்ரூ, ராகேஷ் பாண்டியன், ரோஹித், மேத்தி சரள் ஜோஸ்வா, எஸ்பி சுகந்த், சுஜித், ஜூனியர் மாணவர்கள் திவ்ய ரக்ஷிதா, மகிஷா, எம் மகிஷா, ஜெசி குல்தால், கர்சிகா ஹரிணி, ஹர்ஷிதா, எம் கர்சிதா, மகதி, டி மகதி, ரோபிலஸ், ஏ மகிஷா, எம் கதிர்வேல், டி ஸ்டான்லி, ஒய் ஆல்வின் ஜெபமணி, எஸ் சரவணா, எம் ஜோஸ், எம் ஜோயல், டி ஜெஸ்லின்,
பிரைஸ் வாங்காத மாணவர்கள் அந்தந்த டீச்சர்ஸ் வெளியில இருக்கிறவங்கள அனுப்பிவிடுங்க, உள்ள அனுப்பிவிடுங்க. யாரெல்லாம் பிரைஸ் வாங்கலையோ வாங்காத பசங்களை அவங்கவுங்க டீச்சர்ஸ் உள்ள அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டீச்சர்ஸ் கொஞ்சம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சுமித்ரன் டீச்சர்ஸ் தயவு செய்து நீங்களும் வரலாம். உங்களுடைய பரிசுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அருமையா பிரைமரி இனியரசி வாடா. எம் அகிலா இந்தடா. காஞ்சனா தேவி, ஹரிணி, ஜெசிகா, எம்எஸ் வர்ஷினி, எஸ் சதானா, ஹெப்ரோன் பசங்க, ஹெப்ரோன், வெஸ்லி தம்பி வாடா, சாம், ஜோசியா, அவ்வளவுதான். அடுத்த 2 பிள்ளைங்க வாங்கடா, வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க வாங்க. பேரன் கேட்க வேண்டாம், கொடுத்துருங்க. சூப்பர். பிள்ளைங்கள் எல்லாருக்கும் டீச்சர்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கான்னு. டீச்சர்ஸ் நீங்க வரலாம். நீங்க முன்னாடி உங்க பிரைஸ் என்ன டீச்சர்ஸ் கொடுத்துருங்க. டீச்சர்ஸ் ஒரு கிஃப்ட்டையும் அப்படியே 2 அப்படியே வச்சு கொடுங்க. அப்படிதான் கொடுங்க. ஒரு பேக் மட்டும் கொடுங்க. டீச்சர்ஸ் போட்டோம். டீச்சர்ஸ் போட்டோம். Mrs. Evangeline Primary, Mrs. Rosie Beginner, Mrs. Elsie Junior, Mrs. Beulah Beginner, Mrs. Jeba Junior, Sri Divya Beginner, Mrs. Saini Beginner, Mrs. Santi Inter, Mr. Jerome Primary, நம்மளுக்கு சிறப்பாக குழந்தைகளை வந்து இந்த விபிஎஸ்க்கு விட்டது மட்டுமல்லாமல் பிள்ளைங்களா இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த மிஸ்ஸஸ் மகா அவர்களையும் மதிய லஞ்ச் டைம்ல மிகவும் பிள்ளைங்களுக்கு உதவியா இருந்த மிஸ்ஸஸ் ஜான்சி அம்மா அவர்களையும் வந்து பிரைஸை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆண்டு அருமையான இவ்வளவு பிள்ளைங்க, கிட்டத்தட்ட ஒரு 80 பிள்ளைங்க, ஒரு 10 டீச்சர்ஸ், 5 வாலண்டியர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் மிக பொறுப்பாக இருந்து இந்த 10 நாட்களும் கற்றுக் கொடுப்பதற்கு 2 வாலண்டியர்ஸ் 2 டைரக்டர்ஸ் நமக்கு இருந்தாங்க. அவர்கள் வந்து பாளையங்கோட்டையில போய் கற்றுக்கொண்டு இங்கே வந்து அதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அருமையான ஜெனிஃபர் அக்கா. ப்ளீஸ் அக்கா வாங்க.
அவர்களுக்கு இந்த பரிசை நாம் கொடுக்கிறோம். அதே போல் அவர்களுடைய மகள் ரொம்ப நன்றி. அதைத் தொடர்ந்து இந்த நாளிலும் நம் மத்தியிலே நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்மோடு கூட இந்த இவ்வளவு நேரமாக பங்கு பெற்று நமக்கு நல்ல ஒரு அருளுரை வழங்கின, பிள்ளைகளை வாழ்த்தின அருமையான ராபர்ட் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய மேலகரம் திருச்சபையின் சார்பாக இந்த பரிசை கொடுக்கிறோம். அனைவருக்கும் இரவு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுது ஜெபித்து நிறைவு செய்வார்கள். தயவு செய்து நீங்கள் அமர்ந்திருங்கள். ஐயா அவர்கள் ஜெபித்து நமக்கு இந்த நிகழ்வை நிறைவு செய்வார்கள். இப்பொழுது எங்களுடைய விபிஎஸ் மாணவர்கள் ப்ரோக்ராம்ல உங்க பெரியவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக முடித்து கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்ம பிள்ளைகளை கூப்பிடும் பொழுது மனமும் வந்து பெற்றோர்கள் அனுப்பி வைத்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டிலும் தயவு செய்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் தன்னுடைய பெற்றோரை பொறுப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாரும் இந்த பிள்ளைங்க வந்து இந்த வருஷம் அவங்க கற்றுக்கொண்டது எல்லாமே ஒரு நல்ல பழக்க வழக்கங்களும் இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பிள்ளைங்களை நீங்கள் அப்படியே அதே சூழ்நிலையில் கைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாமே பெற்றோருடைய கவனத்தில் தான் பிள்ளைங்க இருக்கணும். தயவுசெய்து ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைங்களுடைய கவனத்தை கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டும் தயவுசெய்து அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சபை மூப்பர் ஒவ்வொருவருக்கும், எங்களுடைய விபிஎஸ் டீச்சர்ஸ், மாணவர்கள் மற்றும் எங்களுடைய ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் சார்பாக ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். தயவு செய்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி அமைதியாக நம்முடைய பிள்ளைகள் பாருங்க, இந்த 10 நாட்களும் நிலைத்திரு என்கிற தலைப்பில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. தீர்மானத்தில் நிலைத்திருக்கணும், உண்மையில் நிலைத்திருக்கணும், சாட்சியில் நிலைத்திருக்கணும், நம்பிக்கையில் நிலைத்திருக்கணும், ஜெபத்தில் நிலைத்திருக்கணும். அப்படி பல காரியங்களிலே பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நல்ல உயர்வான நிலைமைக்கு வரணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம கடந்து செல்வோம். அன்றைக்கு நாம் சிந்தித்ததை போல கொடியானது செடியிலே நிலைத்திருக்கலைன்னா அந்த கொடியினாலே ஒன்று செய்ய முடியாது. இன்றைக்கு செடி இயேசு, கொடி நாம. அப்படியே ஆண்டவரத்தில் சொல்லுவோம், நாங்கள் உண்மை நம்புவோம், உங்களில் நிலைத்திருப்போம், எந்த சூழல் வந்தாலும் உங்களை மட்டும் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த விடுமுறை வேதாக பள்ளியினுடைய இந்த இறுதி நாள் சிறப்பு நிகழ்வுகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சின்ன பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை பெற்றோர்களாய் எங்களுக்கு முன்பதாக அவர்கள் மகிழ்ச்சியோடு வெளிக்காட்ட கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிற திறமைகளுக்காக, தாளந்துகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த விடுமுறை காலங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்பா. இந்த 10 நாட்களும் கற்றுக்கொண்ட வசனத்தில் எங்கள் பிள்ளைகள் நிலைத்திருந்து அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற திருச்சபை மக்கள், அருமையான கிராமத்தினுடைய பெற்றோர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் நிலைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் கிருபையை தாரும் அப்பா. இந்த இடத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு பாரத்தோடு வேதனையோடு வந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவரும் உம்மிலே நிலைத்திருந்து உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய குடும்பங்களும் தலைமுறைகளும் ஆசீர்வாதமாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட உணவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் உண்டு நிறைவாய் சந்தோஷத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. இந்த விடுமுறை வேதாக பள்ளி நடப்பதற்கு உதவி செய்த ஜெபித்த பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரை தங்களுடைய கரங்களை கொடுத்து உதவின ஒவ்வொரு மக்களுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபை மக்களோடும் நம்முடைய கிராமத்தினுடைய பிள்ளைகளோடும் இன்றுமென்று நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் புறப்பட்டு செல்வோம். எல்லாருக்கும் நன்றி. நம்மளுடைய விபிஎஸ்க்கு இந்த மியூசிக் போடுறதுக்கு இந்த 10 நாள் மட்டுமல்ல, அதற்கு முன்பாகவே ஒரு வாரமா பிராக்டிஸோடு நம்மோடு கூட இருந்து உதவி செய்த ஜோசியாவுக்கு இந்த சிறு பரிசு ஐயா அவர்கள் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.